வயல்வெளியில் போயிட்டுருக்கிறாங்க. அப்படி வயல்வெளியில் செல்லுகின்ற பொழுது போதரா நின்ற போது புலர்ந்துகால் தளர்ந்து தப்பி மாதரார் வருந்து வீழ்வார் மக்களம் மூடுகையால் காதலால் அனைத்தும் எல்லாம் கமரிடை சிந்தக் கண்டு பூதநாயகர்தன் தொண்டர் போவதங்கு இனியேன் என்று. என்னென்னா ரொம்ப பசி மயக்கம், அப்படியே கால் கொஞ்சம் இடறி அப்படி கொஞ்சம் சாயறாரு. அந்த கொண்டு வந்த பொருளெல்லாம் கீழே விழுகுது. அம்மா முயற்சி பண்ணுறாங்க, அவரை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க கையிலேயே அந்த மண் கலசத்தில் ஆணைந்து இருந்ததுனால, அந்த பஞ்ச கவியம் இருந்ததுனால அவங்கனாலே பிடிக்க முடியல. இப்போ கீழே விழுந்துடுறாங்க. கீழே அப்படியே போட்டுறார். மாதரார் வருந்து வீழ்வார் மட்களம் மூடுகையால் காதலால் அனைத்தும் எல்லாம் கமருடை சிந்த கண்டு. பிடிக்க அதெல்லாம் விழுந்துருச்சு. அப்படியே அந்த வயலில் இருந்த வயலில் வெடிப்பாக இருக்குது. அந்த வெடிப்பில் போய் எல்லாம் சிந்திருச்சு. எல்லாம் கமருடை சிந்த கண்டு பூதநாயகர் தொண்டர் போவதங்கு. அப்போ பூதநாயகர் தொண்டர் நம்முடைய நாயனார் நினச்சாராம், இனி நாம் அங்கே எதுக்கு போகணும், அங்கே போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம செய்யக்கூடிய தொண்டு முட்டுப்பட்டு போச்சு, பெருமானுக்கு நிவேதனை இன்னைக்கு செய்ய முடியாது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா, நல்ல செங்கீரை தூய மாவடு அரிசி சிந்த அள்ளல் தீர்த்து அளவல்லார் அமுது செய்து அருளும் அப்பேறு எல்லையில் தீமையேன் இங்கு எய்திடப் பெற்றிலேன் என்று ஒல்லையில் அறிவால் பூட்டி ஊட்டியை அறியலுற்றார். பாருங்க, அதாவது பெருமானுக்கு செய்ய வேண்டிய நிவேதனம் தடைபட்டு போச்சு. இனி நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, ஊட்டி அறியணும் என்று சொல்லி அவர் முயற்சி செய்கிறார். இந்த இடத்துல நல்ல செங்கீரை தூய மாவடு அரிசி, நல்ல செங்கீரைனா இறைவனுக்கு செய்யக்கூடிய அமுது, அதனால் நல்ல செங்கீரைனாரு. அப்படி அள்ளல் தீர்த்து ஆளவல்லார் அப்படின்னாருங்க. அள்ளல் தீர்த்தல் அப்படிங்கிறது பாச நீக்கம், ஆன்மா